அப்படி இருந்தாலும் நாட்டிற்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் அடைத்த அழகு நீரே பொன்னாடு நீர்வளம் நிலவளம் பொருந்திய மாபெரும் புண்ணிய நாடு. என்ன ஒரு புண்ணிய சேத்திரம் இது? வெள்ளாளப்பட்டி. வெள்ளாளப்பட்டி புதுக்காலனி என்றால் நீதி அயோத்தி மாநகருக்கு ஒப்பான மாநகரம். ஏப்பா சத்தம் போடுறதுனால நான் தெரியல, வந்து தண்ணி குடிச்ச உடனே தொண்டை பிடிச்சிச்சு. நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு. அப்படி நீதி அயோத்தி மாநகருக்கு ஒப்பான மாநகரம். இந்த நீர்வளம் நிலவளம் குடிவளம் அனைத்தும் பெருகிய மாபெரும் புண்ணியம் செய்த நாடு இது. வெள்ளாளப்பட்டி என்றால் ஒரு புண்ணியம் செய்த நாடு. கண்டிப்பா. அப்படி இருக்க இந்த வெள்ளாளப்பட்டியில வசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும், அது புதுக்காலனி என்ற கிராமத்தில் வசிக்கும் ஒவ்வொரு குடிமக்களும் ஆள் போல் தலைத்து அருகம்புல் போல் வேருண்டி மூங்கில் போல் உயர்ந்து போரிலே வீரனாகவும் பொறுமையில் தர்மனாகவும் தானத்துக்கு கண்ணனாகவும் சொல்லுக்கு ஹரிச்சந்திரனாகவும் வில்லுக்கு விஜயனாகவும் இவ்வுலகிலே அவர்கள் எல்லாம் தாரா புகழ் படைத்து தர்மர் போல் வாழ கடவது என்று அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே நானாகப்பட்ட கண்ணனாக கிருஷ்ணராக இந்த சபைக்கு வந்திருக்கும் பொழுது என் வேடத்தை பாராட்டி கற்றவருக்குத்தான் தெரியுமா கல்வியின் அருமை, பெற்றவருக்குத்தான் தெரியுமா பிள்ளையின் பெருமை. எல்லாம் கூட்டி வைத்தால் கோபுரத்துக்கு இணையாகாது, உயர உயர பறந்தால் ஊர் குருவியாகப்பட்டது கருடனாகாது. அப்படி என் வேடத்தை பாராட்டி அண்ணனாக ஒருவருடைய பேர் எனக்கு தெரியல, இருந்தாலும் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் தாய் தந்தைமார்களும் அண்ணன்மார்களும் எனக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். 100 100ஆகவும் 100 100ஆகவும். அப்படி அன்பளிப்பு தந்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஆண் போன பக்கம் அரசு கட்டி ஆளணும், பெண் போன பக்கம் பெருங்குடி கட்டி ஆள வேண்டும், பட்டி பெருக வேண்டும், பால் பானை பொங்க வேண்டும். யாம் சன்னதியாகப்பட்ட ஏழுமலையார் சன்னதி வந்திருக்கிறியா? அதாவது அடமொழியாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், திருப்பதி மிதியாத பாதமும் திருநீர் அணியாத நெத்தியும் உலகில் உண்டா? கிடையவே கிடையாது. அப்படி இந்த ஏழுமலையாருடைய சன்னதி எப்படி வளர்கிறதோ அதுபோல அவர்களுடைய குடும்பத்தில கஷ்டங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் பெருக வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வங்களும் பெற்று இந்த ஏழுமலையார் சன்னதி எப்படி வளர்கிறதோ அதுபோல அவர்களுடைய குடிகோபம்